பேரன்பு சீரியல் ஆகஸ்ட் 4 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. கார்த்திக்கோட அப்பா, மாமா, ராஜேஸ்வரி எல்லாரும் இருக்காங்க. அப்போது அமுதாவும் ஆர்த்தியும் வந்து சண்மதி பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திக் என்னடானா, வானதி என் கனவுல வந்து எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது என்ன தவிர அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்ல, அப்போ மாப்பிள்ள நீங்கள் வானதி தவிர வேறு எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னா அப்போது வானதி மாதிரியே இருக்கிற இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்ல, என்ன சம்மந்தி சொல்கிறீங்க, நிஜமாவே வானதி மாதிரி ஒரு பொண்ணு இருக்காளா அப்படின்னு ராஜேஸ்வரி, கார்த்திக்கோட அப்பா எல்லாம் ஆச்சரியமாக கேட்க, அட ஆமாம் சம்மந்தி, எனக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணு தான், அந்த பொண்ணும் இதே ஊர் தான், நீங்கள் மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னா நம்ம கார்த்திக் மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ணை பேசி முடிச்சிடலாம். நம்ம மாப்பிள்ளைக்கு என்னங்க குறைச்சல், அழகில்லையா, படிப்பில்லையா, அது மட்டும் இல்லாமல் தாங்குன்னு தாங்குற மாமியார், இப்படி எல்லாமே இருக்குங்க அப்படின்னு அமுதா சொல்லிட்டுருக்க, இந்த மாதிரி எண்ணத்தோட இன்னொரு தடவை இங்கே அட்வைஸ் பண்ணிட்டு வராதிங்க, என்னால் வானதியை மறந்துட்டு பாவம் பண்ண முடியாது அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்கிறீங்க, ஆனால் வானதி என் கனவுல வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிற மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, கார்த்திக் ரொம்ப கோபமாக பேசுகிற மாதிரி பேசி அவங்கள அனுப்பிச்சி விட்டுறாங்க. சரின்னு அமுதாவும் ஆர்த்தியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ஆர்த்தியோட அப்பா, இந்த அமுதாவுக்கு ஏதோ டவுட் வந்துடுச்சு போல இருக்குது, அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறா, ஒருவேளை சண்மதியும் தங்கச்சிமாவையும் ஒன்றா பார்த்துருக்கணும், இல்லைன்னா கார்த்திக் தம்பியையும் சண்மதியும் ஒன்றா பார்த்துருக்கணும், இது ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்கணும், அதனால தான் அவளுக்கு டவுட் வந்துருச்சு, இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கண்ணே, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க ராஜி. இவங்களுக்கு தெரியாமல் எப்படியாவது கார்த்திக் மாப்பிள்ளைக்கும் சண்மதிக்கும் கல்யாணம் பண்ணிடலான்னு பார்த்தா இவ இப்படி பண்ணுறாளே அப்படின்னு ஆர்த்தி அப்பா சொல்லிட்டுருக்க, எல்லாமே நல்லபடியாக நடக்குன்னு நம்பிக்கையாக இருங்க அப்படிங்கிறாங்க ராஜி. இன்னொரு பக்கம் வெளியே போய் நின்றுட்டு அமுதா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்னடி இவங்க இப்படி நடிக்கிறாங்க, எதுவுமே தெரியாத மாதிரி, எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு உண்மை வெளியே வந்து தானே ஆகணும், அப்போ கையும் கழுவுமா மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பவானியோட அப்பா அம்மா 2 பேரும் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்னப்பா திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, என்னம்மா உங்கள் வீட்டு வர்றதுக்கு நாங்கள் சொல்லிட்டு தான் வரணுமா அப்படின்னு பவானி கேட்க, இல்லைப்பா அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் எப்பவுமே வர்றதுனா 2 நாளைக்கு முன்னாடியே கால் பண்ணிட்டு தானே வருவீங்க, திடீர்னு இப்போ வந்து நிற்கிறீங்களே அதுதான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா நாங்கள் திருப்பதி கோயிலுக்கு போகலான்ட்ருக்கோம், அதான் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், போகிற வழியில் உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல, சரிப்பா அப்படிங்கிறாங்க பவானி. சரிம்மா வேற யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்க, உடனே பவானி அவங்க அத்தையை கூப்பிடுறாங்க. என்ன பவானி அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா அம்மா வந்திருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்ல, என்ன பவானி இதெல்லாம் முதலையே சொல்கிறது இல்லையா அப்பா அம்மா வந்திருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாத்த நானும் அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி இருங்க நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ராஜிமாட்ட போய் ஜூஸ் ஏதாவது போட சொல்ல, அம்மா நான் அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் போங்க நான் எடுத்துகிட்டு வரேங்கிறாங்க ராஜி. அதுக்கப்புறம் சண்மதியோட அம்மா பவானியோட அப்பா அம்மா கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கோயிலுக்கு போகிற வழியில் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம், ட்ரெயினில் தான் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, கரெக்டாக அப்போ ராஜிமாவும் வந்துடுறாங்க. ஏன்ப்பா ட்ரெயின்ல எல்லாம் போகிறீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மூட்டு வலி இருக்குல்ல, நீங்கள் பேசாமல் கார்லேயே போகலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, காரில் போகலாந்தாம்மா ஆனால் டிரைவர் யாரும் சரியாக இல்லையே அப்படின்னு சொல்ல, அத்தை பேசாமல் நம்ம சண்மதி கிட்டே வேலை செய்கிற அந்த டிரைவரை ஒரு நாள் அப்பா அம்மா கூட அனுப்பிச்சி விடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குங்கிறாங்க. அப்போ ராஜிமா நடுவில் புந்து, அது இல்லாமல் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, சண்மதி ஆஃபீஸில் வேலை செய்கிறவர் தான் அந்த கார்த்திக் தம்பி, ஆனால் நம்ம இப்படி பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணோம்னா சண்மதிக்கும் கெட்ட பேர், அதுவும் இல்லாமல் ஆஃபீஸ்லேயும் பயங்கரமாக திட்டுவாங்க அப்படின்னு சொல்ல, பவானிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஆமாம் சம்மந்தி எனக்கும் ராஜிமா சொல்கிறதா சரின்னு படுது, நீங்கள் பேசாமல் ட்ரெயின்லேயே போயிட்டு வந்துடலாமே, அதுதான் உங்களுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, ராஜ்யமாவும் ஆமாங்க உங்களுக்கு மூட்டு வலி இருக்கிறதுனால உங்களுக்கு கால் நீட்டுறதுக்கோ இல்லை தூங்குறதுக்கோ ரொம்ப வசதியாக இருக்கும் ட்ரெயின் தான், அதே காராக இருந்தால் கால் அப்படியே மடித்து வச்சுட்டே போகணும், அது ரொம்பவே உங்களுக்கு நெருக்கடியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரிங்கிறாங்க. ஆனால் பவானிக்கு பயங்கரமாக கோவம் வந்து உள்ளே போய் ராஜ்யமாவை பயங்கரமாக திட்டுறாங்க. நீங்கள் எதுக்கு எங்கள் குடும்ப விஷயத்துலலாம் தேவையில்லாமல் மூக்க நுழைச்சிட்ருக்கீங்க, நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்கள், இனிமேல் எங்கள் குடும்ப விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க பவானி. இன்னொரு பக்கம் சண்மதியோட ஆஃபீஸில் நிறைய பேர் ரக்ஷபந்த் கொண்டாடுறாங்க. அப்போ எல்லாரும் கலர் பவுடர் சண்மதி மேலே பூசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க பிரதர்ஸ்னு நினைக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் ராக்கி கட்ட சொல்கிறாங்க. எல்லாரும் அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு அண்ணனாக நினைக்கிறவங்களையெல்லாம் ராக்கி கட்டிகிட்ருக்காங்க. அதே மாதிரி சண்மதியும் நேராக கார்த்திகை நோக்கி அப்படியே போகிறாங்க. கார்த்திக் அப்படியே பயந்துட்டே நிற்கிறாங்க. அந்த டைமில் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு சண்மதி ராக்கி கட்டி விடுறாங்க. கார்த்திக் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.
அதுக்கப்புறம் சண்மதி வீட்டுக்கு வந்ததுமே ராஜிமா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. என்ன சண்மதி இப்படி வந்திருக்க, என்ன கோலம் இது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ராஜிமா இன்னைக்கு ரக்ஷபந்தன், அதனால எல்லாரும் கலர் பவுடர் பூசி ராக்கி கட்ட சொல்லி ஒரே செலப்ரேஷன் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படிங்கிறாங்க ராஜி. சரி நீ யாருக்கெல்லாம் ராக்கி கட்டின அப்படின்னு சொல்லி கேட்க, சண்மதியும் ஒவ்வொருத்தரா பேர் சொல்லிகிட்டே வராங்க. அப்போது கா அப்படின்னு சொல்ல, என்னம்மா யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, கதிர் அப்படிங்கிறாங்க. இப்படி 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக வெளியே ஷாம் வந்து வராங்க. அப்போ அந்த சவுண்டு கேட்டு சண்மதி உடனே உள்ளே ஓடி போய் ஒழிச்சுக்கிறாங்க. நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிடாதீங்க ராஜிமான்னுக்குறாங்க. ராஜியும் ஷாம் கிட்ட சண்மதி இன்னும் வரல அப்படின்னு சொல்ல, சரி ராஜிமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க ஷாம். வெளியே போய் பார்த்தா அவங்களோட ஸ்லிப்பர் ஸ்கூட்டி இதெல்லாம் இருக்குது. உடனே ஷாம் அங்கேயே நின்றுறாங்க. உடனே சண்மதி வெளியே வந்து தேங்க்ஸ் ராஜிமா அப்படின்னு சொல்ல, எவ்வளோ நாளுமா இப்படியே நீங்கள் போய் சொல்லிட்டு இருக்க போகிறீங்க, அந்த தம்பி பாவம் இல்லை அப்படின்னு சொல்ல, ஆமாம் ராஜிமா நான் கார்த்திகை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டோம், அவன் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்ல, நாங்கள் போய் தான் சொன்னோம், ஆனாலும் அந்த ஷாம் நம்பவே மாட்டேங்கிறான். ஆனால் ராஜிமா இன்னொரு உண்மையை நான் உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன், அது என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே வைக்கப்பட்டுட்டே போய் எனக்கு கார்த்திக் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, இது எப்பத்துலேருந்து அப்படின்னு ராஜி கேட்க, நாங்கள் 2 பேரும் அன்னைக்கு ரிங்கை மாற்றிக்கிட்டோம்ல, அப்போ இருந்து தான் கார்த்திகை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது ராஜிமா அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஷாம் வெளியே நின்று கேட்டுட்ருக்காங்க. ராஜிமா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி இது நீ சண்மதி நீ கார்த்திகிட்ட சொல்லிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ராஜிமா நான் ஒரு கேஸ் எடுத்து வாதாடி ஜெயிக்கணும், அதுக்கப்புறமா தான் நான் இதெல்லாம் சொல்லுவேன், அப்போ தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்ல இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.